லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸ்க்கான விஷயங்கள் நான் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து 8 இயர்ஸாக இருக்கேன், 11 இயர்ஸாக இருக்கேன், 15 இயர்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அட் த பாயிண்டில் வந்துட்டு மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், குழந்தைங்கள பார்க்கணும். ஸோ உமன்ஸ்க்கான ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அந்த சர்க்கிள் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த சொசைட்டி அவங்கள அந்த சர்க்கிள்குள்ளவே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்குது. பட் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்த்தான்னு நினச்சா, பட் இல்லை, அதே விஷயங்கள் திருப்பி தான் நடந்துட்டுருக்கு. அவங்கள வெளியில் வர்றதுக்கு இன்னமும் நிறைய வில்லேஜஸில் அவங்கள ஹோல்ட் பண்ணி தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், அவங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீ இப்படி தான் இருக்கணும், உனக்கான வேலைகள் இது, குழந்தைங்க பார்த்துக்கிறது, ஃபேமிலி பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது. ஸோ இப்படின்ற கமிட்மெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். உனக்கு என்ன, அதை தாண்டி உனக்கு என்ன வேலை இருக்க போகுது, அதை தாண்டி நீ என்ன செய்ய போகிற, இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு சொல்கிறவங்கள தயவு செஞ்சு ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள். என்னதான் நம்ம சர்க்கிள்குள்ளவே இருந்தாலும் நமக்கான ஒரு ஆசைகள், நமக்கான ஒரு கனவுகள், நமக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அது உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை ஃபஸ்ட்டு தேடுங்க. எனக்கு இது பண்ணால் எனக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், சம்வாட் ஃபீல்ட் காம் அப்படின்னு நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள், அதை விட்டு வெளியில் வாங்க. ஃபேமிலி, சொசைட்டி, குழந்தைங்க எல்லாமே இருக்குது தான், யாருக்குமே எதுவும் இல்லாமல் இல்லை. பட் வெளியில் வந்து கொஞ்சம் உலகத்தையும் பாருங்கள். நமக்கான ஆப்ஷன்ஸ், நமக்கான ஐடியாஸ் கண்டிப்பாக இருக்கும். பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.